அன்பிற்குரிய நண்பர்களே, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விழைகிறேன். இந்த பதிவும் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றியதுதான். அவர் எப்படிப்பட்ட பச்சோந்தி, எவ்வளவு மோசமான இயல்புகள் உள்ள நடிகர், எப்படி ஒரு ஏமாற்று பேர்வழி என்பதை நான் உணர்ந்ததை உங்களுக்கும் சொல்லுவதே இந்த பதிப்பின் நோக்கம். நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள் சில கடுமையாக இருப்பதாக நீங்கள் உணரலாம். இதைவிட நான் வார்த்தைகள் கடுமையாக பயன்படுத்தினால் அது என்னுடைய தரம் குறைவு என்று காட்டும் என்பதனால் நான் பயன்படுத்தவில்லை. அவருடைய அடிப்பொடிகள் ஒரு 1000 பேர் தயார் செய்து வைத்திருக்கிறார். அவருக்கு இதையெல்லாம் சவுண்டு விடுவதற்காகவே தயார் செய்து வைத்திருக்கிறார். சோஷியல் மீடியாவில் சவுண்டு கிளப்புவதற்காகவே ஒரு 1000 பேரை தயார் செய்து வைத்திருக்கிறார். 10,000 பேராக கூட இருக்கலாம். அவர்கள் சவுண்டு விடுவார்கள். இந்த சவுண்டுக்கும் சலசலப்புக்கும் ஒரு நேர்மையான கருத்தை சொல்வதற்கு தயங்கினால் நாளைக்கு நேர்மைக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். திரு அண்ணாமலையை போன்ற போலிகள் பெரிய அளவில் தங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்து விடுவார்கள். திரு அண்ணாமலை போன்ற போலிகள் எந்த சூழ்நிலையிலும் எங்கும் அனுமதிக்கப்படக்கூடாது. இதைவிட கூட நான் கடுமையாக சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் ஒரு நாகரிகம் கருதி தவிர்க்கிறேன். ஆனால் இவ்வளவு மட்டமான ஏமாற்று பேர் வழியாக இருப்பார் என்று நான் எந்த காலத்திலும் திரு அண்ணாமலையை பற்றி கருதியதில்லை. அவரை பல நேரங்களில் நான் புகழ்ந்து பேசியிருக்கிறேன். வெட்கப்படுகிறேன். உணராமல் பேசிவிட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நான் வெட்கப்படுகிறேன். அந்த வார்த்தைகளை திரும்பப் பெறுகிறேன். இப்போது அவர் பேசிய பேச்சினுடைய வீடியோ கிளிப்பிங்கை காண்பிக்கிறேன். தயவு செய்து அதை பார்த்துவிட்டு நீங்கள் அவர் எப்படிப்பட்ட உத்தமன், எப்படி நம்பவே கூடாத மனிதர் என்பதை தயவு செய்து நீங்கள் உணருங்கள். ನಾನು ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದ ದಿವಸ ಹೇಳಿದ್ದೀನಿ, ಐ ಆಮ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ಪ್ರೌಡ್ ಕನ್ನಡಿಗ. ಹುಟ್ಟಿದ ಬೇರೆ ಕಡೆ ಇರಬಹುದು. ನಾನು ಬಹುಶಃ ತಮಿಳುನಾட்டிಲಿருந்து ಹುಟ್ಟಿ ನಾನು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಕರ್ನಾಟಕ ಬರುವಾಗ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಒಂದು 300 ಜನ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿರಬಹುದು. ಸ್ಕೂಲ್ನಲ್ಲಿ ಜೊತೆಗೆ ಓದಿದವರು, ಕಾಲೇಜ್ನಲ್ಲಿ ಜೊತೆಗೆ ಓದಿದವರು. ಸೊ ಕರ್ನಾಟಕ ಬಂದ ಮೇಲೆ ತಾವು ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದ ಮಾತ್ರ ತಾವು ನೋಡಿದ್ದೀರಿ. ನಾನು ತಮಿಳ್ನಾಡು ನೋಡಿಲ್ಲ, ಕಾವೇರಿ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ, ಬೇರೆ ಏನು ಇಶ್ಯೂ ಕೂಡ ನೋಡಿಲ್ಲ. ಕೆಲವು ಇಶ್ಯೂ ಎಮೋಷನ್ ಇಶ್ಯೂಸ್ ಇರುತ್ತದೆ. ಬಟ್ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ನನಗೂ ಒಂದು ಪ್ರೊಫೆಷನಲ್ ಪೊಲೀಸ್ ಆಫೀಸರ್ ಆಗಿ ಅಣ್ಣಾಮಲೆಯಾಗಿ ತಾವು ಒಪ್ಕೊಂಡಿದ್ರೆ. ನನ್ನ ಸ್ಟೇಟ್ ನಲ್ಲಿ ಕೂಡ ಈ ತರ ಅವರು ಮರ್ಯಾದೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಾರ ನಾನು ನಂಬಲ್ಲ. ಸೊ ಟಿಲ್ ಐ ಡೈ, ನನ್ನ ಬಾಡಿಯಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಬ್ರೆತ್ ಇರುವ ತನಕ ಐ ಆಮ್ ಅ ಪ್ರೌಡ್ ಕನ್ನಡಿಗ ಸರ್. ಸುಮ್ಮನೆ ಸ್ಟೇಜ್ ನಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕೇನಿಲ್ಲ, அதனால ಎರಡು விஷயம் ಇಲ್ಲ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್. எனக்கு யாராவது சாபம் விட்டால், கடுமையாக தரக்குறைவான வார்த்தைகளை பேசினால் நான் வருத்தப்படவில்லை. நான் உணர்ந்து கொண்டதை இந்த சமுதாயத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற கடமை எனக்கு இருக்கிறது. அவரை நான் நல்லவர், உத்தமர், அறிவாளி என்று எண்ணிய போது, முட்டாள்தனமாக நான் எண்ணிய போது அதையும் பதிவு செய்திருக்கிறேன். அதற்கு நான் செய்யக்கூடிய ஒரே இதுதான். இதை நான் அவரை பற்றிய உண்மையான கருத்துக்களையும் வெளியிட வேண்டும். இந்த வீடியோ கிளிப்பிங்கள் கேட்ட பிறகு அவர் எப்படிப்பட்ட பச்சோந்தி என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு மனிதன் ஐ எம் எ ப்ரௌடு கன்னடியன் என்று சொல்லுகிற மனிதன் உத்தியோகத்தை விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு என் மண் என் மக்கள் என்று ஒரு யாத்திரை போனால் அவருடைய யோகிதாம்சம் எப்படி இருக்க முடியும்?
ஒரு சோற்றுக்கு வேலை செய்கிறோம், அந்த வேலை ஒரு இடத்தில் கிடைத்த இவரை சைனாவுக்கு அனுப்பித்திருந்தால் சைனாவை பற்றி ஐ எம் ப்ரௌடி சைனீஸ் என்று சொல்லியிருப்பார் போல் இருக்கிறது. இவ்வளவு கேவலமாக ஒரு மனிதர் இருக்க முடியுமா என்கிற எண்ணம் கூட என் மனதில் வருகிறது. அவர் கொஞ்சம் கூட அதை பற்றி எண்ணுவதாகவோ வருத்தப்படுவதாகவோ இல்லை. யாருக்கும் தெரியாதென்றே நடித்திருக்கிறார். கொஞ்சம் வெற்றிகரமாகவும் நடித்திருக்கிறார், நான் மறுப்பதற்கில்லை. ஆனால் நாம் அதை தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் வசிக்கிறவர்கள் ஏமாந்துவிடக்கூடாது என்பதனால்தான் இதுதான் உண்மையான அண்ணாமலை, இதுதான் அவருடைய உண்மையான இயல்புகள், அவருடைய உண்மையான நோக்கம். ஏமாற்றுவது என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கம். சொந்த தாய் அழகில்லை அல்லது பணம் படைத்தவள் இல்லை என்பதனால் யாரோ ஒரு அழகான பெண்மணியை பார்த்து இவள்தான் என் தாய் என்று சொன்னால், அல்லது 50 பவுன் நகை போட்டிருக்கின்ற ஒரு பெண்மணியை பார்த்து இவர்தான் என்று என் தாய் என்று எவனாவது சொன்னால் அவன் யோக்கியனா? ஆனால் அண்ணாமலை இவைகளால் பாதிக்கப்படுகிற இயல்பு உள்ளவர் அல்ல. அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது கொஞ்சம் கூட அவருக்கு சுயமரியாதை என்பதும் ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதும் இல்லை என்று நான் ஆணித்தரமாக எண்ணுகிறேன், கருதுகிறேன், நம்புகிறேன். பேரறிஞர் அண்ணாவை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி அவர் வெளியிட்ட கருத்துக்களெல்லாம் நான் முதலில் வரவேற்றிருக்கிறேன். குறைந்தபட்சம் இதெல்லாம் அவருக்கு தெரிகிறது, சொல்லுகிறார் என்று எண்ணியிருக்கிறேன். ஆனால் இவர் ஐ எம் ப்ரௌடு கன்னடியன் என்று சொல்லி மற்ற விஷயங்களையெல்லாம் சொல்லுகிற போதுதான், கன்னடத்தில் பேசி கன்னட மக்களை மகிழ்வித்து அவர்களை தன் கைக்குள் போட முயன்றதை நான் புரிந்து கொண்ட போதுதான் இவர் எந்த அளவுக்கு நடிகர், அயோக்கியர், பச்சோந்தி. வேண்டுமென்றேதான் தந்தை பெரியார் அவர்களை பற்றி, பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி, இவர்களை பற்றியெல்லாம் எங்கெங்கோ இருந்த ஏதோ ஒரு புத்தகத்தில் கிடைத்ததையெல்லாம் அது நடந்ததோ இல்லையோ நான் அறியேன். இன்றைக்கு தேடி பிடித்து ஒரு அகழ்வாராய்ச்சி செய்து மட்டம் தட்டுகிறார் தமிழக தலைவர்களை எல்லாம் என்று எண்ணுகிறேன். அதில் என்ன வருத்தம் என்றால், தந்தை பெரியார் அவர்கள் அடிப்படையிலே ஒரு கன்னடர். ஆனால் அவர் தமிழர் என்று மக்கள் நம்புகிற அளவுக்கு அவருடைய நடத்தை இருந்த காரணத்தால் இவர் பிறப்பால் தமிழர், ஏதோ உத்தியோகம் பார்க்க போன இடத்தில் தன்னை கன்னடராக நிரூபித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நம்பிய இவர் ஐ எம் ப்ரௌடு கன்னடியன் என்று காவிரியை பற்றெல்லாம் சொல்லுகிறார். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கணம் கூட தன்னை கன்னடியனாக நினைத்ததில்லை. தமிழனாக தன்னை கருதி கொண்டு அவர் தமிழனாகவே கடைசி நிமிடம் வரை வாழ்ந்து மறைந்தார். இருவேறு துருவங்கள். தந்தை பெரியாரை பற்றி ஆவேசமாக அவதூறு கருத்துக்களை பரப்பியவர் பின்னணி இப்போதுதான் எனக்கு புரிகிறது. இது பேரறிஞர் அண்ணாவுக்கும் பொருந்தும். இப்படிப்பட்டவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒரு எள்முனையளவு இடம் கூட தமிழக அரசியலில் கொடுத்துவிடக்கூடாது என்கிற எண்ணத்தில்தான் அவர் யார் என்று அவரை தோளுறுத்தி காட்ட வேண்டிய அவசியமும் கட்டாயமும் கடமையும் ஏற்படுகிறது. இதனுடைய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த விளைவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு வருத்தமில்லை. தமிழ்நாட்டுக்கும் கன்னடாவிற்கும் காவிரி பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று நான் மிக தாழ்மையாக கருதுகிறேன். ஒரு கிளாஸ் தண்ணீர் இருக்கிறது, இதை 2 பேர் அருந்த வேண்டும், இதை சமமாக அருந்த வேண்டுமா
ஒருவர் கூட ஒருவர் குறைத்து, ஒருவர் இல்லை இல்லை அந்த டம்ளர் என்னுடையதாய், கிளாஸ் என்னுடையதாயிட்டே, அதனால் நான் 3/4 பாகம் அருந்துவேன், உனக்கு 1/4 பாகம் கொடுப்பேன் என்று சொல்லலாமா? இதே பிரச்சனை தான் அடிப்படையில் காவிரி பிரச்சனை. அவர்கள் மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறார்கள். அது அவர்களுடைய உரிமை. நான் அதற்குள் தமிழனாக இருந்தாலும் கூட அவர்கள் பகுதியில் அவர்களுக்கு இருக்கிற தண்ணீரை எப்படி வேண்டுமானாலும் சேமித்து வைத்து கொள்ளலாம். நான் பலமுறை தொலைக்காட்சிகளில் சொல்லியிருக்கிறேன். சட்டப்படி அதை கட்டக்கூடிய உரிமை கன்னடர்களுக்கு இருக்கிறது. தவறல்ல, கட்டட்டும். ஆனால் இப்படிப்பட்ட சென்சிட்டிவான பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கும் கன்னடாவுக்கும் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இவரை போன்றவர்கள் ஒரு தமிழர் தலைவராக அடையாளம் காண்பிக்கப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வார்கள். தமிழ்நாடு பாலைவனமாகும், சுடுகாடாகும். அவர் வைத்த தலைப்பை பாருங்கள், என் மண் என் மக்கள். ஒரு நல்லவன் நம் மண் நம் மக்கள் என்று சொன்னால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். இவர் இப்படி நாடகமாடி என்பதனால் அதற்காகவே சற்று ஆவேசமாக இவருக்கு மட்டும்தான் இந்த தமிழ்நாடு சொந்தம் என்பதைப் போல என் மண் என் மக்கள். இவர் எப்போது ஐ எம் எ ப்ரவுட் கன்னடியன் என்று சொன்னாரோ அவர்கள் பாஷையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எவனும் இந்த மனிதருக்கு சொந்தமல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற 1 இன்ச் மண் கூட இவருக்கு சொந்தமல்ல. என்ன தலைப்பு? என் மண் என் மக்கள். ஏதாவது சதுர அடி 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் என்று கொடுத்த தமிழ்நாட்டை விலைக்கு வாங்கிவிட்டாரா என்ன பாஜகவினுடைய லேட்டஸ்ட் தலைவர்? நண்பர்களே, அரசியலில் யாருக்கு வாக்களிக்கிறோம், யாருக்கு வாக்களிக்கக்கூடாது என்பது வேறு. ஆனால் இது போன்ற நாடகமாடிகளை அரசியலில் ஆரம்பத்திலேயே ஒதுக்க வேண்டும், நசுக்க வேண்டும். இது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இதை தயவு செய்து மனதில் சீர்தூக்கி நீங்கள் அவரை பற்றிய எந்த முடிவு, அண்ணாமலையை பற்றிய எந்த முடிவு நீங்கள் எடுக்கிற போதும் இவர் ஒரு பச்சோந்தி, ஐ எம் எ ப்ரவுடு கன்னடியன் என்று வெட்கமில்லாமல் ஒரு பொய்யை சொல்லிக்கொள்கிற மனிதர், நம்பக்கூடாதவர். எந்த சூழ்நிலையிலும் இவருக்கு சாதகமாக நாம் செயல்பட்டு விடக்கூடாது என்பதை தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒவ்வொருவரும் மனதில் இருத்தி, நான் எல்லா தமிழர்களும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒவ்வொருவரும் இதை பயன்படுத்தி நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.